ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வெல்கம் டு மாம்ஸ் ஃபுட் கார்னர். நீங்கள் என் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் புது புது வீடியோஸ் நான் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிங்க் ரோஸ் சமோசா. வாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு மைதா 1 கப்பு, ஆயில் 1 ஸ்பூன், நம்ம நார்மலாக பிசைகிற மாதிரி நல்லா டைட்டாக பிசையணும். இது அடுத்ததுக்கு உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக பிசைங்க. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப தண்ணி போட்டுட்டிங்கன்னா சமோசா நல்லா வராதுங்க. டைட்டாக பிசைங்க. நான் கருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா ஜீரகம் போடுங்க, இல்லைன்னா ஓமம் போடுங்க, எதனா போடுங்க. அதில் போட்டு மிக்ஸ் பண்ணால் தான் அது நம்மளுக்கு வயிற்றுக்கு நல்லது. அதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு 3 எடுத்திருக்கேன், நல்லா வேக வச்சு துருவி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கொத்தமல்லி, ஜீரகத்தூள், வெங்காயம், ஆம்ச்சூர் பவுடர், சால்ட்டு, கரம் மசாலா, சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அது நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து இருக்கணும். பாருங்கள், நல்லா பிசைங்க. இப்போ அதில் 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் அரிசி மாவு, ரெண்டுத்தையும் கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்போ சின்ன சின்ன பால்ஸாக தான் ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா கலந்துருங்க. நல்லா நல்லா கலக்குங்க. இப்போது சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில். ரெடியாக இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சோம்ல, அதை எடுத்து வச்சு ஒரு பெரிய சப்பாத்தியை உருட்டி ஒரு சின்ன கிளாஸ், நல்லா ஷார்ப்பான கிளாஸ் வச்சு நல்லா சதுரமாக அதை 4 சதுரமாக பண்ணிவிட்டு, சரி வட்டமாக பண்ணியிருக்கோம். இப்போது அதை ஒட்டுறதுக்கு நான் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அரிசி மாவில் கொஞ்சம் தண்ணி கலந்து அதை ஒட்டுறதுக்கு யூஸ் ஆகுங்க. பாருங்கள், 4 சைடு கரெக்டாக இந்த மாதிரி ஷேப் கொடுங்க கத்தி வச்சு. அப்போ தான் அது அழகாக ரோஸ் பெட்டல் மாதிரி வரும். பாருங்கள், அரிசி மாவில் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். உடையில் அந்த மசாலா வச்சுட்டு அழகாக ஒன்றா ஒட்டாமல் அழகாக மடித்து விடுங்க. பாருங்கள், ரோஸ் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், சூப்பராக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள், இன்னொரு வாட்டி நான் காட்டுறேன். ஃபோல்டிங் ஒன்றோட ஒன்று நல்லா அழுத்தி விடுங்க. பாருங்கள், 4 சைடும் 4 எழுதல்கள் ஒட்டிக்கும் ஈஸியாக. பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல நம்ம. பாருங்கள், ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு பாதி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பாதியில் கொஞ்சோண்டு ரோஸ் எசன்ஸ் போட்டு கலந்துக்கோங்க. ரியல் ரோஸ் மாதிரியே இருக்கும் நமக்கு பார்க்க. திருப்பி அதே சேம் ப்ரொசீஜர், அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதே 4 சைடு 4 கட் பண்ணிவிட்டு ஊடையில் அந்த மசாலா ஸ்டஃப் பண்ணி மடித்து வச்சு ரோஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க அதை. பாருங்கள், சுவையான ரோஸ் சமோசா ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,